நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். பார்த்தீங்கன்னா, இது எத்தனாவது டைம் எடுக்கிறேன்னு எனக்கே சத்தியமா தெரியல. நான் மட்டும் தான் தனியா எடுக்கிறேன். அதனால அங்க செட் பண்ணி வந்து பார்த்தா அப்படியே தலையோட காணோம். அதனால இப்பவும் கரெக்ட்டா எடுக்குன்னு தான் நான் நெனைக்கிறேன். நம்ம லாஸ்ட் பார்த்தீங்கன்னா, இந்த வால்பாறை போன வீடியோல வந்து அந்த கோப்ரால ஏகப்பட்ட பிரச்சனை. ஒரு வீடியோ ஸ்டேபிளா இல்ல, கரெக்ட்டா வரல. இடையில பார்த்தீங்கன்னா, நான் கிட்டத்தட்ட அந்த ஒரு அதிரம்பள்ளி டூ வால்பாறையில அத்தனை கிளிப்ஸும் எனக்கு போயிடுச்சு. அத வச்சு மேனேஜ் பண்ணி கொஞ்சம் எடுத்துட்டு வந்தேன். கோப்ரோ தான் ரிப்பேர் ஆயிருச்சு. எப்படி மேனேஜ் பண்ணேன்னு கேட்டீங்கன்னா, ஆக்சுவலா பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பேட்டரி 2 பேட்டரியில 1 பேட்டரி போயிடுச்சு. 1 பேட்டரி மட்டும் தான் இருந்தது. அதனால அந்த பேட்டரி மாத்துறப்ப மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் அது இது பண்ணுச்சு. அதே சேம் டைம் பார்த்தீங்கன்னா, 360யுமே எனக்கு அந்த பேட்டரி சுத்தமா போயிடுச்சு. அதுவுமே பேட்டரி ஆகாது. இந்த கோப்ரோ பார்த்தீங்கன்னா, கோப்ரோ 7 பிளாக் இது வந்து 2020ல வாங்குனேன்னு நெனைக்கிறேன். ஆமா 2020. இவ்வளோ நாள் ஆயிருச்சு. இடையில நம்ம வீடியோக்கள்லாம் கொஞ்சம் அதிகமா எடுக்கலைன்னு வச்சுக்கோங்களேன். இத அப்டேட் பண்ணணும்னு நான் ரொம்ப நாளா நெனச்சுட்டு இருந்தேன். பட் அதுக்கு உண்டான கரெக்ட்டான ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை வரலைன்னு வச்சுக்கங்களேன். அதான் உண்மை. பட் இந்த டைம் இது வந்து மண்டை போட்டதுனால, ஏகப்பட்ட சிக்கல் பண்ணதுனால, சரி நம்ம கண்டிப்பா வந்து மாத்தணும் அப்படின்னு நான் நெனச்சுட்டு இருந்தேன். எனக்கு இங்கே வாங்குறத விட சென்னையில கொஞ்சம் வாங்குனா விலை கம்மியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் தேடி பார்த்தேன். கரெக்ட்டா வந்து அமையல. சரி வந்ததுக்கப்புறம் எவ்வளோ காசு ஆனாலும் சரி, என்ன பண்ணாலும் சரின்ட்டு நம்ம வாங்கிரணும்னு முடிவு பண்ணி வாங்கிட்டேன் நானு. அதுதான் வந்து இந்த DJI Osmo Action 5 Pro. இப்ப இருக்கிற ஆக்ஷன் கேமரால இதுதான் வந்து லீடிங்ல இருக்கு. அதாவது இதுக்கப்புறம் இனி வந்தா தான் உண்டு. அந்த மாரி இருக்குது. அதனால ஒரு டைம் இன்வெஸ்ட் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு இத வாங்கிட்டேன் நானு. ஓகேங்களா? சரி இது என்னன்னு பார்த்துருவோம். ஏய் நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். வேற ஒண்ணும் இல்ல. நான் ஆல்ரெடி வந்து இது கேமரா வந்து 4 நாள் ஆச்சு. நான் அப்பவே வந்து அன்பாக்சிங் பண்ணிட்டேன். ஏன்னா வந்ததையுமே எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டா இருந்தது. அதனால நான் பிரிச்சு எப்படி இருக்குது, என்ன இருக்குதுன்னு பார்த்துட்டேன். நீங்க பார்க்க வேணும் இல்லையா? பார்த்துட்டு வந்துருங்க. நான் வெயிட் பண்றேன். ஓகே. ரொம்ப நேரமா பாடுபட்டு ஓப்பன் பண்ணிக்கிறேன். பார்சல் ஜம்முன்னு அனுப்பிச்சிருக்காங்க. சூப்பர். வாவ். நான் எதிர்பார்க்கல. வாவ். கிடைச்சிருச்சு. The next day. Action 5 Pro கேமரா தட்டுமுட்டு ஜாமானுங்க. பெருசா வந்து நமக்கு அன்பாக்சிங்ல பெருசா எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. இது வந்து அட்வென்ச்சர் காம்போ. ஓகே, இது வந்து என்னோட ஃபஸ்ட்டு ரெக்கார்டிங் ஆகுதா இல்லையான்னு தெரியலையே. என்னென்னமோ பண்ணுது. நான் எந்த செட்டிங்ஸுமே பண்ணலைங்க. நான் இப்போ பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு வந்து பேட்ரி போட்டேன். பேட்ரி போட்டு இப்போ தான் ஃபேக்ட்ரியிலேருந்து கம்பெனிலேருந்து இப்போ தான் வந்தேன். பேட்ரி போட்டேன். சும்மா எல்லாம் ஓப்பன் பண்ணி பார்த்தேன். என்ன பண்ணேன், உள்ளே வந்து 2Kல வந்து வச்சுருக்கிறேன். அவ்வளோதான், வேறு எந்த இதுவும் வைக்கல. அல்ட்ரா ஒய்டு வச்சுருக்கிறேன். ஆனால் வந்து பைக் இது எடுக்கிறப்ப தான் அல்ட்ரா ஒய்டு. உண்மையாலுமே நான் இப்போ நேரடியாக பார்க்குறேன், கோப்ரோவில் இந்த மாதிரி எடுக்கவே எடுக்காது. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 7:45. எங்கள் வீட்டுக்குள்ளே வந்து லைட்டிங் ரொம்ப 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 கம்மியாக தான் இருக்கும். ஆனால் அவ்வளோ ஜம்முன்னு இருக்கே, நல்லா இருக்கு. எனக்கு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. இது ஃப்ரண்டில் இந்த கேமரா பார்த்துட்டு பேசிட்டு, இந்த ஃபோன்லாம் எடுத்தோம்னா நான் பார்த்தீங்கன்னா லென்ஸை பார்க்காம பச்சை விளக்கு ஏன் ஓகே அந்த நைட்டே எரியாமல் வெறும் 0 வாட்ஸ் போட்டிருந்தாங்க. அதனால தான் இந்த மாதிரி இருந்தது. செமையாக இருக்குது. மேடம் நல்லா இருக்கா? தேங்க்யூ, வாங்கி கொடுத்ததுக்கு தேங்க்யூ. பிம்பிளிக்கு பிலாப்பி 4 பிலாப்பி. என்னென்ன சொல்றான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எழுத்து போடுறாங்க. எல்லாமே பார்த்தீங்கன்னா பார்ட்டாக பிரித்து வச்சுருக்கேன். வேறு ஒன்றுமே இல்லை. இதில் மெயின் வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டிக்கு உண்மையாலுமே ரொம்ப நல்லா இருக்கு. இந்த டெக்னிக்கலாக நான் எந்த விஷயம் சொல்ல போகிறதில்ல, முன்னாடியே சொல்லிடுறேன்.
அதெல்லாம் நிறைய வீடியோகள் இருக்குது, அதில் பாட்டு வந்துருங்க. இது ஃபஸ்ட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கிறது இந்த ஸ்டிக்கு. நல்ல இவ்வளோ லென்த் வருது, ஓகேங்களா. இது ஒன்று. இந்த ரெண்டுமே மேக்னெட், அது உங்களுக்கே தெரியும். மேக்னெட் இதில் மெயின் மேட்டரே வந்து இதை நான் வந்து அப்டேட் பண்ணுறதுக்கான ஈஸியாக யூஸ் பண்ணிக்கலாம், அதுக்காக தான். இது மேக்னெட்டு ரெண்டு. அதுக்குண்டான ஸ்க்ரூவு பார்த்துட்டீங்க. இது அதனோட கேஸு. இதுலேயும் வந்து மேக்னெட் இருக்குது. வெர்டிகலாகவும் யூஸ் பண்ணுறதுக்காக இந்த ஒரு கேஸ் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக 3 பேட்டரி இருக்குது. நீங்கள் வாங்கினப்போ வந்து வேறு மாதிரி இருக்குது. நான் ஃபுல்லாக சார்ஜ் போட்டு வச்சுருக்கேன். 3 பேட்டரி வந்து கோப்ரோவோட சைஸ் பெருசுங்க. 2 பேட்டரிக்கு வித்தியாசம் பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு. சைஸ் வந்து வேறு லெவல். இது வந்து 1950 மில்லியாம் பேட்டரி. இது வந்து எனக்கு எவ்வளோன்னு தெரில. எனக்கு தெரிஞ்சு ஒரு இப்போ 13ல் வந்து வேறு மாதிரியே ஆயிருக்கலாம். ஆனால் நான் வந்து இப்போ 7 தான் என்கிட்ட இருக்குது. 7க்கும் இதுக்கும் தான் நான் கம்பேர் பண்ணுறேன். ரெண்டே கம்பேர் பண்ணுறது தவறான விஷயம். பட் என்கிட்ட இது இருந்தது, இது இருக்குது, அதுதான் சொல்ல வர, வேற ஒன்றுமே இல்லை. ஓகே, நீ போய்க்காங்க. விஷயம் கேமராவை பார்த்துருவோம். ஓகே, இந்த கேமரா ஆல்ரெடி நான் எல்லாம் பிரித்து எல்லாமே செட் பண்ணிட்டேன் நான். ஏன்னா அந்த மைமோ ஆப்புங்கிறது தான் இது வந்து ஃபோனில் இன்ஸ்டால் பண்ணி அதை ஆக்டிவேட் பண்ணணும். நான் ஆக்டிவேட் பண்ணிட்டேன். ஏன்னா அது கிட்டத்தட்ட ஒரு 1/2 ஹவருக்கு மேலே ஆகும்னு சொன்னாங்க. எப்படி போட்டு பண்ணியாச்சு. ஆன் பண்ணிடுவோமா? ஆல்ரெடி அந்த வெல்கம் அது இதெல்லாம் நம்மளது வராது, ஏன்னா நம்ம செட் பண்ணிட்டோம். எடுத்த உடனே ஆன் ஆயிடுச்சு. ஓகேவா? பார்த்தீங்கன்னா தெரியுதா? நான் தெரியுதுண்ணா. அவ்வளோதான், இது அன்பாக்சிங். இப்போ பார்த்தீங்கன்னா எந்த எக்ஸ்டர்னல் மைக் இல்லாமல் தான் பேசிகிட்டு இருக்கிறேன். எல்லா செட்டப்பும் முடிச்சிட்டேன். ரொம்ப நேரமாக ட்ரை பண்ணேன். ஆடியோவில் தான் கொஞ்சம் பிரச்சனையாக இருந்தது, எப்படி செட் பண்ணுறது என்னென்னு தெரியல. பார்த்தீங்கன்னா எனக்கு அமேசான்லேருந்து இது ஒன்று ஆர்டர் போட்டிருந்தேன் நான். இது வந்து விலை கம்மியாக இருக்குது, எடுக்காது அப்படிங்கிற மாதிரி நான் நினச்சேன். நானும் சில தப்புகள்லாம் பண்ணி தான் தெரிஞ்சுக்கிட்டேன். இது வந்து நார்மலாக ஒரு 200 ருபீஸ் மைக்கு. சிம்பிளாக சொல்கிறேன் பாருங்கள், 3 ரிங்கு வர்ற மாதிரி. ஓகேங்களா? இது ஒன்று. இப்போ நான் காமிச்சது அதனோட லிங்க் வேணாலும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். இது வெறும் 200 ருபீஸ் தான் நினைக்கிறேன். நான் கரெக்டாக செக் பண்ணல. சிம்பிள், இவ்வளோதான். சிம்பிள் வேலை. இதை நீங்கள் வந்து அந்த கேமராவில் செட் பண்ணிவிட்டு இந்த பாயிண்ட்டை வந்து நீங்கள் நார்மலாக வழக்கம் போல் ஹெல்மெட்டுக்குள்ளே செட் பண்ணது அப்படி தான் செக் பண்ணி பாட்டு எடுத்தது. ஆனால் ப்ராக்டிக்கலாக பார்க்குறப்ப தான் கண்டிப்பாக தெரியும் என்ன விஷயம்னு. ஏன்னா நான் சில சமயம் சொதப்ப வாய்ப்பு இருக்குது. இது யூஸ் பண்ண போகிறது பார்த்திங்கன்னா இந்த ஜே மவுண்டு அண்டு இந்த மேக்னெட்டோட இந்த லாக்கு, அவ்வளோதான். பட் எந்த அளவுக்கு யூ வரும்னு எனக்கு தெரியாது, சத்தியமாக தெரியாது. நான் ட்ரை பண்ண போகிறேன், அவ்வளோதான். ஏன்னா மற்றதெல்லாம் வச்சு பார்த்தா எனக்கு கரெக்டாக சரியாக வரல. இது பார்ப்போம். ஓரளவுக்கு நீங்கள் அந்த வீடியோ எவ்வளோ கிளியரன்ஸாக இருக்குங்கிறத மட்டும் கொஞ்சம் பாருங்கள். ரெண்டாவது, இப்போது ரொம்பவுமே வந்து வெளியில் மேகமூட்டமாக இருக்குது. ஒரு மாதிரியாக ஏதோ மழை வரப்போகிற மாதிரி அந்த மாதிரி இருக்குது. சரி, பரவாயில்ல. லோ லைட்டு தானே வச்சுக்கோங்களேன். நம்ம எடுத்து பார்ப்போம். எடுத்து பார்த்துட்டு என்னென்னு தெரிஞ்சுக்குவோம். அவ்வளோதான். ஒரு ஜே இது இவ்வளோதான். வேறு எந்த டெக்னிக்கல் விஷயம் இல்லை. நான் என்ன பண்ணேன்னா, என்னோடய ஹெல்மெட்டில் வந்து ஆல்ரெடி கோப்ரோ கேமராவில் என்ன மாட்டியிருந்ததோ அந்த கோப்ரோ அடாப்டரும் அந்த டிஆர்ஆர்எஸ் அந்த ஒரு பின், எக்ஸ்ட்ரா ஒரு பின் வரும், அது 1200 அந்த கேபிள். அந்த கேபிளையும் கழட்டி தூக்கி போட்டேன். டைரெக்டாக மைக்கு இந்த 200 ரூபாய்க்கு வாங்கிட்டு இந்த பின்னை குத்தி கேமராவில் குத்தினேன், எடுக்குது. இப்போதைக்கு எங்கிட்ட டிஜே மைக் வாங்குகிற அளவுக்கு முடியல, ட்ரை பண்ண முடியல. அது அப்புறம் பார்ப்போம். ஃபஸ்ட்டு இதை பார்ப்போம், ஓகேங்களா? ஏன்னா வீடியோ லென்த்தாக போகுது. மோட்டோ விளாக் செட்டப் வாய்ஸ் எவ்வளோ கேட்குதுன்னு தெரியல. நான் கோப்ரோவில் வந்து கத்தி கத்தி பேசுவேன். இது எந்த அளவுக்கு வரும்னு தெரியல. எல்லாமே கன்ஃபியூஷன் தான். ஓகே, இது நான் வைடு மைக்கு வச்சு பண்ணி பார்த்தேன். இது ரெக்கார்டிங் ஆலினா ரொம்ப கேவலமாக இருக்கும். டிஜே மைக் பார்த்தீங்கன்னா அமேசானில் இல்லை, இவ்வளோ நாளாக இல்லை, இப்போ வந்துருக்குது. அந்த டிரான்ஸ்மிட்டர் ரெண்டுமே ரிசீவர் ஒன்றும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 21,000 என்னமோ போட்டுருக்குறாங்க மணி. அப்புறம் பார்த்தீங்கன்னா வேற எதுவுமே இல்லை, இது மட்டும்தான் இருக்குது. இங்கே பைப் உடஞ்சி தண்ணி 1 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இப்படி போயிட்டு இருக்குது. இப்போ ரோடு வேலையிலும் நடந்துட்டு இருந்தது, அதனால அந்த தண்ணி போயிட்டு இருக்கும் போல இருக்குது. எங்க எடுத்தேன்னா சென்னையில பிரதீக்ஷா கேமராஸ் அதுதான் எடுத்தேன். நம்ம கோப்ரோ 7 அங்கதான் வாங்கியிருந்தோம். இதுவும் விஜய் தான் கொஞ்சம் வாங்கி கொடுத்தா அப்படி நமக்கு. சரி, வாய்ஸ் எடுத்துட்டு இவ்வளவு தூரம் பேசின பரவாயில்ல, எடுக்காம இருந்தா எவ்வளவு கேவலமா இருக்கும். மழை வந்ததுன்னா முடிஞ்சது.
இது வந்து இப்போ வாட்டர் ப்ரூஃப் கிடையாது. அதே சேம் டைம் வந்து வயர்லெஸ் மைக் போட்டிருந்தோம்னா இது வந்து வாட்டர் ப்ரூஃப், 100% வாட்டர் ப்ரூஃப். எவ்வளவு மழை அடிச்சாலும் சரி அப்படி இப்படி லென்ஸை தொடச்சிக்கிட்டு நம்ம பாட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு 60ல போயிட்டு இருக்கேன். இதுல எப்படி வின் நாய்ஸ் எடுக்குதுன்னு பாருங்க. ஓகே, 68, 86, 85 இதுல போயிட்டு இருக்கிற வின் நாய்ஸ் எப்படி வருது எனக்கே எதுவும் தெரியாது. நான் போய் எடிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும். ஓகே, இந்த ரோட்ல அதுக்கு மேல போக வேண்டாம். இருந்தாலும் 107 இதுல எப்படி இருக்குது வின் நாய்ஸ். சோதனை மேல் சோதனை போதுமடா சாமி, வேதனை தான் வாழ்க்கை என்றால் தாங்காது பூமி. சோதனை மேல் சோதனை போதுமடா சாமி. என்ன சொல்கிறது, நாம் என்னென்னமோ பிளான் பண்ணுறோம், ஆனால் அது வேறு மாதிரியே நடக்குது. நான் எதிர்பார்க்கவே இல்லை இது வந்து மைக் நல்லா தான் எடுக்கும் அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா நம்ம பைக்கில் போகாமல் நான் இங்கே ஹெல்மெட்டை மாற்றி எடுத்தேன், அப்போ நல்லா இருந்தது. சரி, அதனால் ஒரு குருட்டு நம்பிக்கையை நல்லா எடுக்கணும். பட் அந்த விண்டு வர்றப்போ அந்த படின்னு வெடிக்கிற மாதிரி ஒரு சவுண்டு வருது. சோதனை மேல் சோதனை போதுமடா சாமி. அந்த காற்று சவுண்டில் பார்த்தீங்கன்னா அந்த படின்னு சவுண்டு வர ஆரம்பிச்சிருச்சு. நான் இப்போ வந்து பார்க்குறப்ப தான் எனக்கு தெரிஞ்சது. வீட்டில் இருக்கிறப்ப எதுவுமே தெரியல. ஸோ இது வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்க போகிறதில்ல, இது வேஸ்ட்டு. அது மைக் ப்ராப்ளமாக கூட இருக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா நான் கோப்ரோவில் போட்டு எடுத்துகிட்டு இருந்த அதே மைக் தான், சேம். அதனால் இந்த ஆப்ரேஷன் வந்து ஃபெயிலியர். இதில் பார்த்தீங்கன்னா எனக்கு எல்லாமே சஜஸ்ட் பண்ணுறது போயோவில் K4 அப்படின்னு ஒரு மைக் இருக்குது. அதுதான் வந்து சஜஸ்ட் பண்ணுறாங்க. இன்னொரு மைக்கில் சம்திங் அந்த அடாப்டர் நண்பர் ஒருத்தர் அனுப்பிச்சி விட்டார் அடாப்டர். அதை போய் பார்த்தா 5500 6000 இருந்தது. சாமி தாங்காது. அந்த 5000 6000 கொடுத்து வாங்குறதுக்கு ஒரு டிரான்ஸ்மீட்டரு ஒரு ரிசீவரும் சம்திங் ஒரு 8000 9000 வரும். அது டிஜேயிலேயே கொஞ்சம் துபாயிலாம் இன்னும் கொஞ்சம் கம்மியாக இருக்கும், துபாய் தாய்லாந்தெல்லாம். சப்போஸ் இந்த வீடியோ நாளைக்கு வந்தால் யாராச்சும் அந்த பக்கம் இருந்தால் வாங்கிட்டு வாங்க. நான் சொல்லியிருக்கேன் ஒரு நண்பர்கிட்ட, பட் அவர் ஆகஸ்ட்டில் தான் வர்றாரு. சப்போஸ் ஏதாச்சும் வர மாதிரி இருந்தால் எனக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கேமராவில் தான் இருக்க 2.7K 30 ஃப்ரேம் ரேட் அண்டு ஒய்டில் எடுத்துகிட்ருக்கேன். அப்புறம் அந்த ராக் ஸ்டெடி, அதுக்கப்புறம் ராக் ஸ்டெடி ப்ளஸ்ஸு சம்திங் என்னென்னமோ இருக்குது. இப்போ ராக் ஸ்டெடியில் தான் நம்ம வீடியோ பைக்கில் நம்ம போன அந்த வியூ கூட ராக் ஸ்டெடியில் தான் இருந்தது. எனக்கு என்னமோ அதை பார்க்குறப்போ அது சூப்பராக இருந்தது. போதும், இந்த ரேஞ்சுக்கு இருந்தால் போதுமே அப்படின்ட்டு ரொம்ப சிம்பிளாக இருந்தது. ஆனால் நான் ஒரு தப்பு பண்ணிவிட்டு என்னென்னா, அந்த மேக்னெட்டில் அந்த ஹெல்மெட் அந்த கேமரா உட்கார வச்சேன் இல்லையா, ஒரு பின்னு தான் லாக் ஆகிருக்குது. ஒன்று நான் அப்படியே அடிச்சுட்டு வந்துட்டேன். அந்த மேக்னெட் எவ்வளோ பவர்னு பார்த்துக்கேன். இங்கே வந்து இப்படிங்கிற அப்படியே தூக்கிட்டு வந்தது. ஆஹா, சப்போஸ் நீங்கள் இதை வச்சிங்கன்னா அது ரொம்ப கவனமாக பார்த்துங்க. எனக்கு ஃபஸ்ட் டைமே நான் தெரிஞ்சுக்கிட்டேன். நாம் ஒரு 40-50 1 லாக் போய் ஏதோ ஆஃப் ரோட்லாம் போனோம்னா தெரிச்சு விழுதுன்னா வேலை முடிஞ்சுது. அதை அமுத்துறப்ப கிளிக்னு ஒரு சவுண்டு வரும், அதை கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க. இந்த கேமரா பார்த்தீங்கன்னா பிரதீக்ஷா கேமராஸில் சென்னையில் எடுத்தேன். நீங்கள் கூகுளில் போட்டால் கூட வரும். நான் வேணாலும் அந்த நம்பர் வேணாலும் தர்றேன். இது என்ன விலைக்கு வாங்கினேன் அப்படின்னா, நார்மலாக இருக்கிறத விட எனக்கு கொஞ்சம் கம்மியாக கிடச்சிது. அதுக்கு காரணம் வந்து விஜய் ப்ரோ ரெக்கமெண்ட் பண்ணி அவர் தான் வாங்கி கொடுத்தாரு. நான் அவருக்கு பணம் அனுப்பிச்சிருந்து அவர் வாங்கி கொடுத்தாரு. நீங்கள் வேணால் இந்த மாதிரி பார்த்தி ப்ரோ சொன்னாங்க அப்படின்னு கூட சொல்லுங்கள். சப்போஸ் அவங்க எனக்கு தெரிஞ்சு அவங்க குறைச்சி கொடுக்க மாட்டாங்க. குறைச்சி கொடுத்தா லக்கு. ஏன்னா பிஸ்னஸ் பண்ணுறவங்க எனக்காக குறைச்சி கொடுக்கணுங்கிற எந்த அவசியம் இல்லை. நான் இந்த கேமரா பிரதீக்ஷா கேமராஸில் எடுத்தேன், அவ்வளோதான். ஓகேங்களா? ஒவ்வொரு டைமும் வந்து ரேட்டு மாறுபடும். இது கொஞ்சம் எனக்கு ஸ்பெஷலாக கொஞ்சம் விஜய்னால எனக்கு கொஞ்சம் பண்ணி கொடுத்தாங்க. ஓகேவா? யாராச்சும் இன்னும் ரொம்ப கம்மியான விஜய் கான்டாக்ட் பண்ணி. ஆமா, அவன் தான் எங்களை அனுப்பிச்சு விட்டான். உங்களை அனுப்பிச்சு வேற விட்டுருக்கானாவே. ஐயோ டேய், அவன் தான்டா இன்னைக்கு பெரிய வேலை பார்த்து விட்டு போயிட்டான். என்னன்னே செஞ்சான். யாராச்சும் இன்னும் ரொம்ப கம்மியான விஜய் கான்டாக்ட் பண்ணி. ஓகே, அப்போ வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஒயர்லெஸ் மைக் ஒன்று வாங்கணும். இல்லைனா அந்த போயோ K4 அந்த அடாப்டர் அந்த கனெக்டர் ஒன்று வாங்கணும். அது வாங்கினதுக்கப்புறம் தான் ப்ராப்பராக என்ன தெரியும். வந்து அந்த லோ லைட்டில் எனக்கு பார்த்த வரைக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குது. இப்போ கூட பார்த்தீங்கன்னா டைம் நைட் 8 மணி. ஒரே ஒரு டியூப் லைட் இருக்குது. அந்த டியூப் லைட்டுக்கு ஆப்போசிட்டில் தான் நான் பேசிகிட்டு இருக்கேன். இது இவ்வளோ நல்லா எடுக்குது. பர்சனலாக எனக்கு ரொம்ப பிடிச்சது. மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம். ஜெய்கித். வேறு ஏதாவது நான் மிஸ் பண்ணியிருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகேங்களா? வந்து இப்போ நான் என்ன உங்கள்கிட்ட சொல்கிறது?